நீதிபதி சொன்னாரப்பா, உயிர் தெழுந்து ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறோம், எங்களோட பேசுங்க, மறைத்து வெளிப்படுங்க, வந்திர மக்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையை தாங்க. இயேசுவே நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் ஒரு ஊழியர் அல்ல, ஒரு வியாபாரி தான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்களும் கரம் பிடித்து நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வழிநடத்தும் விதத்தை பார்த்து தான் கடவுள் சாட்சியாக வாழும்படியான கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரணமான கிராமத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டையில் பிறந்து வளர்ந்து, சாதாரண கிராமத்தில் பிறந்து, வசதியான குடும்பத்தில் பிறந்து, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து, தாய் விதத்தில் வாசிக்கவில்லை. லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது, மரியாள் விட்டு ஈடுபடாத நல்லவங்கை வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு போல தெரிந்துவிட தாய்க்கு மகனாய் பிறந்து நாங்கள் 4 சகோதரர்கள். இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரே கூட்டு குடும்பம் தான், ஒரு கிச்சன் தான். கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட மேலே சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில். அவனுக்கு காரணம் கேட்டால் 57 ஆண்டுகள் ஆச்சு சென்னைக்கு வந்து. ஒன்றுமே இல்லாமல் 57 ஆண்டுகள் வந்து கழித்து ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் வாழ்ந்த எங்களுக்கு யோசுவாக்கான்ற வாக்கு கொடுத்த வாக்குப்படி கால் உதிக்கும் தேசம் அத்தனையும் உனக்கு சொந்தமாய் தரேன்னு சொல்லி கிருபை தந்து பாதுகாத்த கிருபை நினச்சி தான் கடவுள் சாட்சியாக மகிமையை வளமுடைய கிருபை தந்திருக்கிறார். உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தோடு கடந்து போகும்போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ வைராக்கியங்கள், எத்தனையோ பேதங்கள், நான் படித்தவன், நான் பெரிய அதிகாரி, நான் பெரிய ஆடு, நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லி மனுஷன் வீம்பு பாராட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிறவளுக்கு ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிதியாலும் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். இப்படி வாழ்வுள்ள உலகத்துக்கு வாழ்கிற நீ எப்படி வாழணும்? கடவுள் சாட்சியாக வாழக்கூடிய கிருபையான தரணும். விசேஷமாக கடந்த மாதம் அருமையான தகப்பனார் நம்முடைய போதகையா ஊருக்கு போயிருந்தேன். திருவள்ளூர் பக்கத்தில் அவங்க கிராமத்துக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவன் தாய் மற்ற எல்லாரையும் பார்த்தேன். ஒரு தாய், ஆண்டவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். யோவான் அழைத்து அதுவும் தாய் சொன்னார். மரியாள் அழைத்து அதுவும் மகன் சொன்னார். அது யாருன்னு சொன்னால் சலோமின்னு சொல்லி மரியாளுடைய சொந்த தங்கச்சி, ஏசப்பாவுக்கு சொந்த சித்தி கையில் தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல் தாயை பார்த்து எனக்கு சந்தோஷம். கிராமத்தில் நீ ஏன் வாழ்க்கையில் மனுஷன் வளர்ச்சி கொடுக்கான்னு சொன்னால், நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழிடும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், வேறு ஒரு வாழ்க்கை இல்லை. ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. அதை மனதில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், கேவலமான முறையில் வாழ்ந்தோம், ஒன்றுமே இல்லாமல் செத்த நாயும் கேவலம் வாழ்ந்தோம். அன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி இவ்வளோ பெரிய மனுஷனாக வச்சுருக்காரு நினைக்கும் போது தான் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரமே இந்த நாடு உயிர் தெழுந்த நாள். ஆண்டு உயிர் தெழுந்தா விட்டாண்டி சுவிசேஷமே இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. வெளிப்படுத்த 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், மரித்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டு உயிர் தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய மக்களாக அதைத்தான் வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, அதுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். அதை தான் ஆண்டவர் வாழுகிறார். நிறைய குடும்பங்கள் ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, ஏன் கண்ணீர்? உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக இருக்குது. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தா, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்தர்களும் இடங்கூடி சேவை வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான வழியாக வாழ்கிறோமா? கடவுள் சாட்சியாக வாழ்கிறோமா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல்பட்டு சுகமடைஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு இயேசு நாமத்தில் எடுத்து நழுன்னு சொன்னான். அதுபோல் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள மக்களாக வாழ்கிறோமா? பிரியமான மக்களாக வாழ்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நேற்று கூட நான் யோசித்து பார்த்தேன். ஒரு ஐயா வந்துட்டு என்னை பார்க்க வந்தார். தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஐயா, பெரிய தகப்பனார் ஒருத்தர் பார்க்க வந்தார். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனார். அவர் சொன்னார், ஐயா கிறிஸ்தவனுடைய அன்பு இல்லாமல் போச்சு ஐயா அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன்.
ஒருத்தரோட அன்பு இல்லையா, உண்மையான அன்பு இல்லை, நல்ல விதமான காரியங்கள் இல்லை, பணத்துக்கு எல்லாம் அடிமையாயிட்டாங்க, பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவர் சொன்னார், பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது, அதுபோல் பணத்துக்கு நிறைய பேர் மனுஷன் உண்மை இல்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யம் தீவிக்கிறவனும் வாக்குறைக்கு தப்பான். நம்ம உண்மையுள்ள மனுஷனும் வாழ்றவான். அதுதான் வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காரியங்களும் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், பிரியமான வாழ்க்கையை மாத்திரமில்லை உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், அதுதான் உன் வாழ்க்கை. அப்படி வாழும்போது தான் கர்த்தருடைய விசேஷத்தை கரம் கொண்டு உன் கஷ்டங்களை மாற்றி வேதனையை மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு தர முடியும். அதை மனது வைக்கக்கூடிய பிள்ளைகளாம் வாழலாமா? அது மாத்திரமல்ல, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாம் வாழ்கிறோமா? அதுதான் அன்று கேட்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி. நான் 1968 வருஷம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷம் ஒரு அடி நிலம் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பாருங்க, யாக்கோவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆதியாகமம் 28:15 வாசி பார்த்தீங்கன்னா, உன்னோடு கூட இருந்து நீ போக விடாமல் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான்ட்ட கேட்டான், தேவரே என்னோட கூட இருந்து நான் போக விடாமல் காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணிவிடானா என் தசமகத்தை தருவேன்னு சொன்னான். காரணம் ஒன்றுமே இல்லை. காரணம் கேட்டான், ரெபேக்காளுக்கும் ஈசாக்கு பிறந்த மகன் யாக்கோபு, ஏசா ஒரு மகன். ஏசா தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனாக போயிட்டான். இஸ்மேல் சந்ததியை கல்யாணம் பண்ணி எப்படியோ வாழ்ந்தான். ரெபேக்காளுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மருமகளுக்கு மாலவை எவ்வளோ வேதனை. நான் புருஷன்கிட்ட ஈசாக்கிட்ட சொன்னேன், இந்த இஸ்மேல் சந்தியால் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என் மகன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துடக்கூடாது, இவருக்கு எப்படியாவது ஒரு எனக்கு பிடித்தமான மருமகள் வேணும்னு சொல்லி 4000 வருஷத்துக்கு முன்னாலே மாமியார் சண்டை அவனை அனுப்புகிறான். லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறான், பெத்துவில் வீட்டுக்கு அனுப்புகிறான். கிட்டத்தட்ட 177 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறான். ஒன்றுமே இல்லை. ஒரு கோல் மட்டும் கையில் வச்சுருக்கான், வேஷ்டி கட்டியிருக்கான், வேற ஒன்றும் டவுஸ் இருக்காது, சட்டெல்லாம் இருக்காது. அப்படி வாழ்ந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்காரு. கூட இருந்து அவன் சொன்ன வார்த்தையின்படி அவனை பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி அவனுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்து தேவதோட மேலும் கீழே தாங்குகிற மகனாய் வாழ்ந்தார். காரணம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் மூலமாக வந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்ததியில் வந்தார். அது மாத்திரம் தேவனுக்கு மகிமுள்ள மனுஷனாய் இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றப்பட்டு மகிமையாக வாழ்ந்தார். நினைச்சு பார்க்கணும். அதுதான் என் வாழ்க்கை. அப்படித்தான் யாக்கோபு வாழ்க்கையை போல கஷ்டமான வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, என் எஜமான் செல்வ சீமானா இருக்காரு. எலீசர் சொல்லுவான், பெத்துவேல் போய் சொல்லுவான், எஜமான் செல்வ சீமானா இருக்க சொல்லுவான். அவரோட கிருபை தந்தார். கிருபை தந்து தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து ஒரு ஆத்ம பாரத்தை தந்து ஒரு தாகத்தை தந்து இன்னைக்கு அழிந்து கொண்ட ஆத்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு மனஸ்தாபனம் இருப்பேன்னு சொல்லி ஒரு புத்தி கெட்ட தீர்க்கதரிசி யோனாவின் ஆண்டவர் நினைவுபட்டவர்கள் கண்ணீர் விட்டு வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சோர்வடையத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணும் விதத்தில் வாசிக்கிறோம். திறப்பிலைக்கு கூடிய கிருபை ஆண்டு தந்தார். தந்தது மாத்திரமல்ல, ஒரு தாகத்தை தந்தார், கிருபையை தந்தார். பரத்து போலவே என் பாதை தோன்ற வண்ணுமையா எந்த தேவனே, பரத்து கேரோ மடியை போலவே என் பாதை தோன்ற வண்ணுமையா எந்த தேவனே, கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உம் அருமையாய்
போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட துக்கத்தாலா கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை இட்டு சேரே வாங்கடந்தா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதேல் ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேர்வதேல் ஆவல் பூமியில். இது நோக்கம் சிந்தனெல்லாம் தேவனோட வாழணும். ராஜாவன் மாளிகையில் வாழும்போது துக்கம் இல்லாமல் வாழ்ந்தமில்ல, வாழலாம்ல. ஒரு ஆலயத்துக்கு மனுஷன் வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் பெரிய கிருபை தருவார். உயிர் தந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணலாம், ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள குடும்பம் மாற எங்கள் கிருபை தாங்க, ஒரு சமூகத்தை காத்துக்கூடிய பிள்ளைகளாக மாற கிருபை தாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து எடுக்கணும் பாக்கியவா, உன் கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டில் கணிதம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய செடி ஒளியுமுறை கன்றுகளை போலவும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீர்ந்து ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய், இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய் என்ற விதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்படிப்பட்ட உயிர் திறந்த நாளில் கூட கர்த்தர் தீர்மானம் பண்ணி வாழுங்க. ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை. எந்த பணத்தையும் எதையும் யாரும் கொண்டு போக முடியாது. எத்தனை கோடி நகைகள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அவனுடைய அன்பு தான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. கடவுளுக்காக வாழணும், ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. எல்லாரும் முடிவெடுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு போச்சுது. கிறிஸ்தவ வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு காலத்தில் உலகம் முழுதும் அவங்க ஆண்டு வந்தாங்க, உலகம் முழுதும் ஆண்டு வந்தாங்க. காரணம் கேட்டால் அமெரிக்காவில் இரவுன்னா இந்தியாவில் பகல். உலகம் முழுதும் ஆண்டு வந்தாங்க. காரணம், முதல் பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, ரெண்டாவது பிள்ளையை இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. என்னைக்கு இந்த நாடு தரிசனத்தை இழந்ததோ, என்னைக்கு நாடு தரிசனம், இன்னைக்கு பாருங்கள் ஆலயங்கள்லாம் விக்கிர கோட்டையாக மாறிக்கிட்டு இருக்குது, கேலிக்கூர் இடமாக மாறிக்கிட்டு இருக்குது, பள்ளி வாசலை மாறிக்கிட்டு இருக்குது, டாஸ்மார்க் கடையாக மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் கேட்டால் ஒரு ஜபம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஊக்கம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தாகம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ இப்படி வாழும்போது தான் குடும்பத்தை கஷ்டம். குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம்? நிறைய குடும்பங்களில் ஏன் வேதனை? கடவுளுக்கு முதலிடம் தரதில்லை, கடவுள் முன் வச்சு வாழுதில்லை. தாவீது ராஜா பாருங்க, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு பாரமான வாழ்க்கை இருக்கணும், ஒரு தரிசனமான வாழ்க்கையாக இருக்கணும். உனக்காக ஜீவன் கொடுத்தாரே, உனக்காக நொறுக்கப்பட்டாரே, உனக்கு வேதனைப்பட்டாரே, உனக்கு எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டார், முதுவெல்லாம் உழப்பட்ட நிலம் போல, அவன் உழப்பட்ட நிலம் போல மாறுறது மாத்திரமல்ல, தலையில் முள்முடியில் 29 வகையான கொடூரமான முள்ளை வைத்து அடிச்சாங்க, நொறுக்குனாங்க. ஆனாலும் பிதாவிற்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னொன்று அறியான்னு சொல்லி பிதாவின் சமூகத்தில் ஒரு மன்றாடக்கூடிய தெய்வமாக இருந்தாரு. அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? என் வீட்டில் ஒரு அம்மா தினமும் ஜெபம் வருவாங்க. கிட்டத்தட்ட நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நெடுமுழங்கால் நிற்பாங்க. ஏழை ஒன்றுமே இல்லை, தரித்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்கப்படும். அவ்வளோ தரித்திரமான பொம்பளை. ஆனால் மகன் வாழ்க்கை ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு அழுதாங்க,
நான் தேவனுக்கு பிரியமான மகளைத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், தேவனுக்கு சாட்சியுள்ள மகளைத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் எனது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டம் இல்லைம்மா, ஆண்டவர் ஒருவேளை எப்படி தேவனுக்கு பிரியமான மகளாக வாழ்றியோ, எப்படி சாட்சியம் வாழணும் ஆண்டவர் கூட சில நேரத்தில் உனக்கு ஒரு சில காரியம் செக் பண்ணுவாங்க. ஆண்டவரே அவருடைய கேள் அப்படின்னு. இல்லையா, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, பொன்னை உட அது மாத்திரம் இல்லை, சில வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும். கடவுள்கிட்ட கேட்கலாம், ஆண்டு எல்லா காரியத்தையும் விடுதலை தருவார். விதத்தில் வாசிக்கம் இல்லை, லூக்கா 19 வாசிக்கும் போது சகைன்னு விட்ட மனுஷன் ஆண்டு எப்படிப்பட்டவன்னு பார்க்க ஆசைப்பட்டான். உயிர் திறந்த ஆண்டவர் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டான். வரும்போது எரியிலிருந்து ஆண்டவர் எரிசலையும் போய்கிட்டு இருக்காரு. போர் வழியில் காட்டேத்தி மரத்தில் 1 மரத்தில் ஏறி மறைஞ்சு பார்க்க. காரணம் இவர் ஒரு பொல்லாத மனுஷனாக இருந்திருக்கான். அந்த வழியில் வரும்போது நின்று அண்ணாந்து பார்த்து, சகையவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இறங்கி வாங்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், வட்டி வாங்குறான், கொடூரமான மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் யாரிடமாவது அநியாயம் வாங்கினா நாங்கள் திருப்பி தரேங்க. உடனே ஆண்டு சொல்கிறாரு, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்துக்கு வந்தார். அதே போல் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யணும், அறிக்கையிடணும். இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில், எத்தனையோ குடும்பங்களில், நேற்று எங்கள் ஆலயத்தில் தம்பி தூக்குப்பட்டு இறந்துட்டான். கிறிஸ்தவ தம்பி, மனைவி, 3 பிள்ளைகள், கடன் பிரச்சனை, பலவிதமான கடன் பிரச்சனை. மனைவி யார்ட்டையோ கடனை வாங்கி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டாங்க. அவனை தாங்க முடியலை. அதுக்கு முடிவு தூக்கு கிடையாது. நீ தேவசம் நிற்கணும். தேவசம் உனக்கு கஷ்டமா அவன்கிட்ட கேளு, வேதனையா அவன்கிட்ட கேளு. அவன் உனக்கு ஆளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாக மேலாவா. நீ ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கேட்கறது இல்லை, ஆண்டோட போராடி ஜெபிக்கிறது இல்லை. நீ உயிர் தெழுந்த ஆண்டவர் சாட்சியாக அவனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, மகிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீ ஆண்டவர் கேட்கும்போது கஷ்டங்கள் மாறும். தூக்குனால வாழ்க்கையில் சில ரட்சிக்கப்படுவதில்லை. எவ்வளோ பெரிய சாபம், எவ்வளோ பெரிய கஷ்டம். சில வீட்டில் கேன்சர். நேற்று எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் அடுத்த சர்ச்சு பையன் கேன்சரில் இறந்துட்டான். வேதனையாக இருந்துச்சு. இசைக்கிய ராஜா கேன்சர் வந்துச்சு. தாவீதுக்கு பிறகு இசைக்கிய ராஜா ஒரு சீரான ராஜா வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமான மனுஷாக வாழ்ந்தார். அவருக்கும் கேன்சர் வந்தது. தீர்க்கத்தை ஏசாயா சொல்கிறான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ செத்து போடான்னு சொல்கிறான். செத்து போன்னு சொல்கிறான். கண்ணீர் அழுத உடனே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்போட வெளியே போகலை. அதில் ஆண்டவர் பேசுகிறார். வேதத்தில் வாசிக்கவில்லை, 1 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்கிறார்ல, உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் 15 வருஷம் கூட்டி தரேன் விடுதலை கொடுத்தார்ல. இன்றைக்கு விடுதலை தரக்கூடிய ரட்சகர் இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் ஒரு தெய்வங்கள் விடுதலை கொடுக்காது, ஒரு மனுஷன் விடுதலை கொடுக்க முடியாது, உனக்கு பணம் விடுதலை கொடுக்க முடியாது, உன் படிப்பு உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது, உன்னுடைய உயர்வு உனக்கு விடுதலை தர முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் விடுதலை தர முடியும். அவன் உயிருள்ள ரட்சகர், இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது மனதில் வைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாம் வாழணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாம் வாழணும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்வின் முடிவு என்ன? ஒவ்வொரு நாட்கள் சில காரியங்களை மனுஷன் சீர்படுத்தணும், சில காரியங்களை சீர்படுத்தணும். நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது என் மாமனார் வீட்டில் தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா ஸ்ரீலங்கா வாழ்ந்த மனுஷங்க. ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இங்கே இந்த ஊருக்கு ஈன கிரியத்துக்காக சொத்துக்களெல்லாம் விற்று தான் சாப்பிட்டாங்க. என் மாவட்டத்தில் வாழும்போது என் தாத்தா வயதான காலத்தில் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி தாத்தா இறந்துட்டாங்க, மாமாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறியான்னு சொன்னாங்க. மாமா ஒரு ஆசிரியர், ஒரு கேட்டகிஸ்ட்.
மகளைத்தானே கல்யாணம் பண்ணியிருக்கு இப்போ சொல்லிட்டு வந்துறியான்னாங்க. போகும்போது பாருங்கள் என்னுடைய பாவ உணர்ச்சி உடைய எண்ணம் பாருங்கள். அவர் சாவி வந்து அந்த கொடியில் வெள்ளி கொடி ஒன்று போட்டிருப்பார். அந்த வெள்ளி கொடியில் போட்டிருப்பார். எனக்கு ஒரு எண்ணம், அந்த வெள்ளி கொடியை பக்கத்தில் சாவியை எடுத்து சின்ன மரபீரோ, அந்த மரபீரோ திறந்து ₹1 மேலே இருந்தது. அந்த ₹1 எடுத்து பாக்கெட்டை வச்சுக்கிட்டு பூட்டி சாவியாகவே கொடியில் போட்டு போயிட்டேன். மாமாவை கூப்பிட்டு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் தாத்தா அடக்கம்ன பிறகு ஒரு டிக்கெட் 4 சினிமாவுக்கு போகிற டிக்கெட் 4 பேர் சினிமாவுக்கு போயிட்டோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஆண்டவர் உயர்த்தினார். எனக்கு அதை அந்த வெளிப்படுத்தினார். இப்போ அவன் தானே பண்ணிட்டேன், எனக்கு சிலையில்தான் அறையிற, மீடியில் சிலையில்தான் அறையிற, இப்போ அவன் தானே பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று. ரொம்ப நாளைக்கு பிறகு எப்போ பிள்ளைகள்லாம் பிறந்த காலத்துக்கு பிறகு மாமனார்ட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கொடுத்தேன். ₹1 கொடுத்து ₹1 கொடுத்தது மாத்திரமில்லை, மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷன் உலகத்தில் வந்தார். நீ எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்கிறாயோ, உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரணமாக அசுத்தத்தை பெற முடியும். பொய்யும் புரட்டும் ஏமாத்த வேலை வாழ முடியாது, ஏமாத்தோட வாழவே முடியாது. முதல்ல நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பெட்ரோமாஸ் ரைட்டு என் தலையில் தூக்கி கொண்டு பிரசங்கத்துக்கு கூட கூப்பிட்டு போவாங்க. அப்போ காணிக்கை எடுப்பாங்க. காணிக்கை எடுக்கும்போதெல்லாம் 8 அணா ₹1 எடுத்துருவேன். 2-3 அணா எடுத்துட்டேன். அது எனக்கு தப்பு. ஆண்டவர் உணர்த்தினார். நான் சென்னைக்கு வந்து வாழ்ந்து பெரிய ஆள் வந்த பிறகு உணர்த்தினார். உணர்த்தின பிறகு எங்கள் ஊரில் உதவி சேட்டை போய் சொல்லி மன்னிப்பு கேட்ட, ஐயா ஆலய கணத்தை எடுத்துட்டேன் ஐயா, மன்னிங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் கோயில் காசு சாப்பிடல, பூசுறதே இல்லை, அஞ்சுறதே இல்லை. ஒரு டிசி ஆகிட்டா என்னமோ பார்லிமெண்ட் எம்பியாக இருக்குமான்னு நினைக்காங்க. நான் தான் பெரிய ஆள் நினைக்காங்களே ஒழிய திருச்சபை சொத்தை கூறு போடுறாங்க. ஆனால் ஆண்டவனை கூறு போட்டுருவார். திருச்சபை காசை சாப்பிட்டா வாழவே முடியாது. மற்ற மக்கள் பயப்படுறான், மற்றவங்களாம் என்ன பயப்படுறான்னா அந்த கோயில் சொத்தை சாப்பிட்டா கொலை அழிஞ்சு போகணுமாக்கா. ஆனால் இவனுக்கு எந்த விதமான எண்ணம் இல்லை. உப்பு இல்லாமல் மொத்தமாக போட்டு உருட்டி சாப்பிட்டு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வாழ்க்கை இல்லை. உனக்கு ரத்த சிந்தி மறித்த ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மனுஷன் நீ வாழ்மை ஒழிய, அதுதான் வாழ்க்கை ஒழிய உண்மை இல்லாமல் ஏதோ வாழ்ந்து பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அந்த நேசிப்பார். உன் வாயின் வார்த்தையில் ஆண்டு வசிப்பார். அது மாத்திரம் இல்லை, உனக்கு உடல்நல, எத்தனையோ பேருக்கு உடல்நல சரி, குடும்பத்தை உடல்நல சரி இல்லையா, ஆனால் உன் வாழ்க்கை உன் கரங்கள் மூலமாய் உன் பிள்ளைகள் மேலே மனைவி மேலே கரத்தை வச்சு ஜெபமும் விடுதலை தருவார். டோனாவூரில் ஒரு ஐயா இருந்தார், வயதான தகப்பனார். பிரசவ நேரத்தில் பெண்கள் மரண வாசல் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. மரண வாசலே போயிட்டு வருவாங்க. சில பெண்கள் இறந்துவாங்க, வைத்தியம் கிடையாது. இந்த ஐயா போய் கூடுவாங்க. கூப்பிட்ட உடனே, ஐயா என் மக மரணத்தோடு போராடி இருக்க ஐயா, நீங்கள் வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட வந்துட்டு வாக்கர் மிஷினரி, அவங்க மிஷினரி வாக்கர் அப்படியே கரங்களை வைப்பாரான். ஒரே வார்த்தை, உயிர் தெழுந்த ஆண்டோடைய நாமத்தினால அப்படி கை வைக்கும் போது குழந்தை வெளியே வந்துருவான். பிறகு தினரையா இருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு போதகருடைய தம்பி, 2 அண்ணன் தம்பி, 2 போதகர், அவங்க ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, பிரதர் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. தம்பிக்கு ஹார்ட் அட்டாக், எமர்ஜென்சியில் வச்சுட்டாங்க, சீரியஸில் வச்சுட்டாங்க, டைமிங் குடிச்சிட்டாங்க. அப்போ ஃபோன் பண்ணி பிரதர்கிட்ட போனோம், ஐயா என் தம்பி மரணத்து படுக்கையில் இருக்கு ஐயா, நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. பிரதரும் வயசான காலத்தில் கடைசி ஸ்டேஜில். பிரதர் எர்னஸ்ட் அங்கே இருக்காங்க, எர்னஸ்டருடைய பிஏ மாதிரி அண்ணன் எர்னஸ்ட் இருக்காங்க. எர்னஸ்ட் கூப்பிட்டு, எர்னஸ்ட் கொஞ்சம் வெளியே விட்டுருவான் இருக்காங்க. எதுக்கப்பான்னு கேட்டுக்க, இல்லை போகணுன்னு இருக்கேன். ஒரு வீல் சேரையும் எடுத்து வண்டியில் போட்டு போயிட்டாங்க. போல வந்துட்டாங்க. 3வது மாடி ஐசி வார்டு.
லிஃப்டில் மேலே வந்துட்டாங்க. அங்கே யாரையும் ஐசியில் பார்க்க முடியாது. பிரதருக்கு மட்டும்தான் ஒரு பெர்மிஷன், ஒரு தேவ மனுஷங்கிறதுனால லிஃப்டில் இறங்கி போயாச்சு. பிரதர் இப்படி வீல் சேர் இப்படி போகிறாங்க. பெட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு ஒரே வார்த்தை, லார்ட் ஐ நீட் ஹிம் சென்ட் ஹிம் பேக். ஒரே வார்த்தை, ஐ லார்ட் நீட் ஹிம் சென்ட் ஹிம் பேக். ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டாங்க. காரில் வரல. அதுக்குள்ளே பின்னால் ஆட்களும் ஓடியாராங்க. ஓடியா சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அந்த பையன் எழும்பிட்டாருன்னு சொன்னாங்களாம். என்ன ஆச்சரியன்னா, ஆண்டவர் நேரே சொன்னாரா, அது என் மகன் வந்துட்டு போகிறான். உனக்கு நீ விடுதலை உன்னை அனுப்பலைன்னா என் மகன் என்னை விட மாட்டான். காரணம், உயிர் தெழுந்த ஆண்டோட வல்லம் அப்படி இருக்கணும். உயிர் தெழுந்த வல்லாண்டோட கிருபை அப்படி இருக்கணும். நீ உண்மையாக வாழும்போது, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது அவருடைய கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை தருவார். நிறைய பேர் வாழ்க்கையில் கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாக வாழ்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? எத்தனை மிஷனரிகள் வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து வேதத்தில் வாசிக்கவில்லை. யோவான் 12:24 வாசிக்கும்போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாக விட்டார், தனித்திருக்கும், செத்ததையான வெந்த மரனை கொடுக்கும். கோதுமை மணியை பறிய விதைக்கப்பட்டாங்க. அதை மனதில் வைத்து வாழலாமா? சாட்சியை வாழலாமா? உயிர் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மக்களை வாழலாமா? யார்கிட்ட பகையாக இருந்தீங்கன்னா ஒப்புரவாகுங்க. யார்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் ஒப்புரவாகுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனசில் வாழுங்க. விட்டுக்கூடிய மனசில் ஆண்டவர் போதுங்க மனப்பாலும் ஆண்டவர் கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். உயிரோடுறதுக்கு ஒரு மருத்துவ ஏன் தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார். வாரத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எல்லாரும் பார்க்காங்க. என்ன சொல்லி பார்க்காங்க? அவங்களுக்கு நன்மசியாக நடிச்சிருந்தமே, போயிட்டாரே எல்லாரும் பார்க்காங்க. தேவதன் சொல்கிறான், அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணந்து பார்க்கீங்க? ஒரு கண்களுக்கு எப்படி எழுந்தடி போனாரோ அப்படியே திரும்ப வருவா. வரப்போறாரு. ஒருவருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உலகமே ரெடி ஆயிடுச்சு. கடைசி காலம். எங்கே பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் அநியாயம், அரசியல் எத்தையோ கால்படுச்சு, எத்தையோ படி வாங்கப்படுறாங்க, எத்தனை விஷயங்கள் கொல்லப்படுறாங்க. மணிப்பூரில் எவ்வளோ தகராறு, இவ்வளோ மக்கள் சூட்டு வீழ்த்தப்படுறாங்க. இன்னைக்கு தெருக்களில் பைபிள் வேதத்தை எடுத்து கொண்டு போக முடியலை. காரணம் கேட்டால் அவ்வளோ தடைகள். காரணம் கேட்டால் நம்ம வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக வாழ்றதுனால தான். வாழ்க்கை சீரல்ல வாழ்க்கையாக இருக்குதா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குது. ஜெபக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? ஆண்டு சம்பவத்தை பார்த்துருந்தோம். ஏதோ பெருமைக்கு சந்தா கொடுத்துட்டேன், கம்யூனியன் வாங்கிட்டேன், ஆனால் காலேஜுக்கு ஒழுங்காக வரேன், பரலோகம் நிச்சயமாக வராது. தேவனுடைய ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு ஒரு சாட்சியுள்ள மனுஷனை மாறலை அப்படி சொன்னால் நுழையவே முடியாது. ஆண்டு சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரனே இவன்கிட்ட அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார். இப்படி வாழ்ந்த எங்கள் தாத்தா மிஷனரியா வாழ்ந்தாரு, ஐயர்வாள் வாழ்ந்தாங்க, பேராயிரம் சொல்ல முடியாது. உன்னை அறியே என்று சொல்லுவார். உயிர் தெழுந்த ஆண்டோடைய நாமத்தினால நம்மளை ஒப்பு கொடுக்க மக்களாக வாழலாம். தேவனுடைய சாட்சியுள்ள மக்களாக வாழலாம். தருத்திரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஏன் நோய், ஏன் கேன்சர், ஏன் கஷ்டம்? தேவனுக்கு பிரியமில்லாத காய் இருந்து எடுத்து போடு. தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாக மாறும் கிருபை ஆண்டு கேளு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கவில்லை, இன்னும் 24:1 வாசிக்குவதற்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த கால வேளைக்காக சமூகத்தில் நன்றி ராஜா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, இஸ்ரே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் சொன்ன வார்த்தைப்படி பிள்ளைகள் கண்ணை துடைத்து அனுப்புங்கப்பா. வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையா இவர்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையாய் வாழ கிருபை தாங்க. திருச்சபையை ஆஸ்வதிங்க. விசேஷமா அன்பு போதகர் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபை செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர் ஊருக்கா நன்றி ராஜா. ஒரு பிள்ளைகளை விசேஷித்த கரம் கொண்டு ஆஸ்வதிங்க. இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.